ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில 8லருந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இதனோட நீங்க இஞ்சி சேர்த்தும் அரைச்சிக்கலாங்க. வீட்ல இஞ்சி இல்லாததால் நான் அப்படியே வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதனோடையே நீங்க காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், இல்ல பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இது நம்மளோட செடியில காய்ச்ச பச்சை மிளகாய் தாங்க. நல்லா சூப்பரா இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு இது போல கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இது போதுமானது. இப்ப நாம வந்து கொள்ளு, பச்சை பயிறு, தட்டை பயிறு வந்து இத வந்து நான் வந்து மொள கட்டி வச்சுருக்கேங்க. முளை கட்டிய பயிரை வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பாருங்க சேர்க்குறேன். இந்த முளை கட்டுறது வந்து 3 விதமான இந்த இந்த பயிறுகளை வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க. காலையில் எழுந்து தண்ணி வந்து வடித்து வச்சுருந்தேன். மறுநாள் சாயந்தரம் வந்து இது போல் வந்து நல்லா முளைச்சி வந்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் எடுத்து சுற்றியுமே இருக்கிறத வந்து இது போல் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு திரும்பவும் இதை வந்து ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு நமக்கு அரைப்பட்டா போதும். இப்போ நான் வந்து இதை ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள் தட்டில் மாற்றிக்கிட்டோம். இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நாள் நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா? அது முளை கட்டி வச்சுருதால இதில் வந்து ஈரத்தன்மை நல்லாவே இருக்குங்க. அந்த ஈரத்துலேயே நமக்கு வந்து நல்லா நமக்கு இது போல் அரைக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம் இல்லையா? உப்பு சேர்த்ததால இது இன்னும் கொஞ்சம் இலகி பக்குவமாக அரைப்பட்டு வருங்க. இப்போ பாருங்க இது நல்லாவே அரைப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் தண்ணி சேர்க்காததால் அரைப்பட்டிருக்குமோ இல்லையோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பாருங்கள் இது வந்து பக்குவமாக நல்லா தான் இருக்குது. இது போல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக வரும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தையும் நல்லா பாருங்கள் கையில் இது போல் நசுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் நான் வந்து நம்ம செடியிலேயே இருந்தது தாங்க இது புதினா சேர்த்துருக்கேங்க. இதனோட உங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நான் புதினா தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதனோட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேங்க. சோம்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அழுத்தி பிசையணுங்க. இப்போ நம்ம அழுத்தி பிசைகிறதால இதில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா? இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வெளியே வருங்க. வெளியே வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு வந்து பக்குவமாக கரெக்டாக வரும். முளை கட்டிய பயிரில் வந்து அதிகமான புரதச்சத்து இருக்குங்க. அதனுடைய நார் சத்து இருக்குது. அதிகமாக வந்து ஃபைபர் இருக்கிறதால வந்து நமக்கு எளிமையாக ஜீரணமாகுங்க. செரிமான தொந்தரவு இருக்காது. அதனால் வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை இது போல் வந்து முளைக்கட்டிய பயிரில் ஸ்நாக்ஸோ அல்லது வந்து நீங்கள் இதை வந்து மசாலா குழம்பு கூட செய்யலாங்க. மசாலா குழம்பு செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சதை நம்ம பாருங்கள் நமக்கு தேவையான உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. கொஞ்சமாக வந்து மாவு போட்டிருக்கேன். நல்லா எழுந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்ச இதை வந்து வடையாக தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வருது பாருங்கள். வடை வந்து நல்லா வருது. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். இருந்தாலுமே எங்கேயுமே விரிசல் இல்லாமல் இந்த வடைகள் வந்து நமக்கு நல்லா தட்ட வருது. இது ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாகவே தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போலையே தட்டி சேர்த்துக்கோங்க.
உங்களோட கடாய் எத்தனை வடை பிடிக்குதோ அந்த அளவுக்கு இது போல் நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்னொரு வடை சேர்க்கறதுக்காக இடத்த பாருங்கள். இது போல் ஒரு ஒரு குச்சியோ இல்லை வந்து கரண்டியோட நுனியோ வச்சு வந்து இது போல் தள்ளிட்டு சேர்த்து போட்டு நமக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே தட்டி சேர்த்த உடனே நமக்கு வந்து நிறைய பபுள்ஸ் வருங்க. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டே இருக்கும். இப்போ அப்பப்போ அடிக்கடி திருப்பி விட்டு இது போல் வேக வைக்கிறதால நமக்கு வடை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து நல்ல கலராக கிடைக்கும். அதே போல் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதிகமாக எண்ணெயும் எடுக்காதுங்க. ஏன்னா இது நம்ம அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அதிகமாக எண்ணெய் எடுக்காது. ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாயந்தரம் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. இப்போ நம்மளோட வடை வந்து வெந்துடுச்சிங்க. இப்போ நம்ம அரிக்கரண்டியில் வந்து இதை சுத்தமாக எண்ணெயை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ணிட்டா நமக்கு ஹெல்தியான வடை ரெடிங்க. இப்போ நான் வந்து ஒரு வடையை உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வடை இப்போது ஒரு மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே சாஃப்டாக நல்ல சுவையாகவும் கிடைக்குங்க. தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. ராகி முறுக்கு, ராகி மிக்சர், ராகி ஓலை பக்கோடா, அதுக்கடுத்து அவல் லட்டு, அவல் முறுக்கு எல்லாம் இருக்குங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.